இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேவி கிச்சன்ல சீஸ் பொட்டேட்டோ பால் பண்ண போறோம். Potato 250 gram, mozzarella cheese, 2 tablespoon chili powder, 1 tablespoon pepper, corn flour, maida, coriander leaf, oil, sauce. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 250 grams பொட்டேட்டோ பாயில் பண்ணி தோல் எடுத்து வச்சிருக்கேங்க. 2 டீஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, பிரெட் கிராம்ஸ் வந்து தேவைக்கானது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு சீஸ், ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பொட்டேட்டோ நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டோங்களா. இப்போ 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டீஸ்பூன் மைதா, பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் பிரெட் கிராம்ஸ், நெக்ஸ்ட்டு பெப்பர் பவுடர், நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் லீஃப், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் சால்ட். அழகா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிட்டு சீஸ் இதுக்குள்ள வச்சுக்கோங்க. இதுக்குள்ள வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அழகா ரவுண்ட் ஷேப்ல இப்படி கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதுல மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி அதுக்கு அடுத்தது பிரெட் கிராம்ஸ்ல இப்படி பண்ணிக்கோங்க. நல்லா கோட்டிங் வர அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப மேலே டஸ்ட் ஆகாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா ஆயில் ஃபுல்லாக அந்த பிளாக்காக வந்துடும். இதை மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் தீயில இருக்குங்க. ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது. ஹையில் இருந்தால் மேலே ப்ரௌன் ஆகிடும், உள்ள நல்லா பாயில் ஆகாது. அதனால பார்த்தீங்கன்னா மீடியம் தீயில வச்சுக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ சீஸ் மெல்ட் ஆகி அழகா வருதுன்னு. இது மாதிரி தாங்க செய்யணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். இது மாதிரி தான் சீஸ் அழகா மெல்ட் ஆகி வரணும். சரிங்க, வித் சாஸோடு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவி லைக் கிச்சன் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.